அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலம் TNSED ஆப் வழியாக மாணவர்களுக்கு பார்த்தோன்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், அதாவது வளரறி மதிப்பீடு பார்த்தோன்னா எப்படி மேற்கொள்ளுங்கிறது எளிமையான முறையில் பார்க்கலாம். அதுக்கு பார்த்தோன்னா உங்களோட மொபைலில் பார்த்தோன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா TNSED ஆப் அப்படின்னு சொல்லிட்டு மேலே சர்ச் பாரில் டைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வெர்ஷன் செக் பண்ணிங்க. ஸோ 35ங்கிற வெர்ஷன் காட்டுதான்னு பார்த்துக்குங்க. ஸோ 35ன்னு காட்டலைன்னா ஒருவேளை பார்த்தோன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பார் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மேலே சர்ச்சில் TNSED ஆப் அப்டேட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கேட்கு. ஸோ அந்த யூசர் நேமுங்கிற இடத்துல பார்த்தோன்னா உங்களுடைய யூசர் நேம் போட்டுட்டு பாஸ்வேர்டுங்கிற இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டு போட்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்க. ஸோ அதில் லாகின் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள், உங்களுடைய ஆப் வெர்ஷன் 0.0.35 இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு டாஸ்க் போர்டில் பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ், ஹெல்த் செக்கப், எண்ணும் எழுத்து, ட்ரைனிங் அட்டண்டன்ஸ், ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டு. ஸோ அதில் எண்ணும் எழுத்துங்கிற அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் மற்றும் பேஸ்லைன், அடுத்து ஃபார்மேட்டிவ் அப்படின்னு காட்டு. ஃபஸ்ட்டில் பார்த்தோன்னா நீங்கள் கிளாஸ் ரூம் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்க. அதில் அப்டேட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா கிளாஸ் ரூம் டைப் பார்த்தோன்னா நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிளாஸாக அல்லது ஒரு கிளாஸை ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஸோ அந்த மாதிரி கிளாஸு டைப் நீங்கள் மோனோ கிரேடா அல்லது மல்டி கிரேடான்னு பார்த்தோன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷ், கன்னடம், ஸோ தமிழ் அல்லது நம்ம இங்கிலீஷ் ரெண்டு தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோன்னா நீங்கள் உங்களோட மீடியம் செலக்ட் பண்ணிக்க. அதே மாதிரி செலக்ட் த கிளாஸ், நீங்கள் எந்தெந்த கிளாஸை பார்த்தோன்னா ஹேண்டில் பண்ணுறீங்களோ, எந்தெந்த கிளாஸுக்கு போகிறீங்களோ அந்த கிளாஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ செகண்டு, தேர்டு, இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸும் கூட பார்த்தோன்னா இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கிளாஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்கான சப்ஜெக்ட், ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட், ஒருவேளை தமிழ் அல்லது இங்கிலீஷ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ், ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா 3 சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் போகிறாப்புலதுன்னா ஸோ 3மே பார்த்தோன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. சேவுங்கிற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் அடுத்ததாக பார்த்தோன்னா ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபார்மேட்டிவ் பி அப்படிங்கிற ஒரு ஐக்கான் ஓப்பன் ஆகு. ஸோ ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தோன்னா செலக்ட் த டேர்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேர்ம் செலக்ட் பண்ண சொல்லி டிஃபால்ட்டாகவே டேர்ம் ஒன்றுன்னு காட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தோன்னா செலக்ட்டுங்கிற மந்த்துங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அங்கே பார்த்தோன்னா ஆகஸ்ட் மந்த்துன்னு காட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் ஓகே கொடுத்துங்க. ஆகஸ்ட் மந்த்துன்னு காட்டினதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3, மாடியூல் 4 அப்படிங்கிற 4 ஆப்ஷன் ஒரு காட்டு. ஸோ அதில் மாடியூல் 1 பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக காட்டு. ஸோ மாடியூல் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 கம்ப்ளீட் பண்ணாதான் ஸோ உங்களுக்கு மாடியூல் 2 ஓப்பன் ஆகு, அதுக்கப்புறம் 3 ஓப்பன் ஆகு மற்றும் 4 ஓப்பன் ஆகு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடியூல் 1ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தோன்னா நீங்கள் செலக்ட் பண்ண சப்ஜெக்ட், நான் பார்த்தோன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் மற்றும் தேர்ட் ஸ்டாண்டர்டில் அதுக்கப்புறம் அதில் பார்த்தோன்னா மேத்ஸு, இங்கிலீஷு, தமிழ், ஸோ 3 சப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணதுனால ஸோ அதில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தேர்ட் ஸ்டாண்டர்டில் பார்த்தோன்னா அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் 3 நான் செலக்ட் பண்ணியதுனால 3 சப்ஜெக்ட்டு அதுக்கு காட்டுது. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒருவேளை ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் பார்த்தோன்னா முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் கிளாஸும் உங்களுக்கு காட்டும். ஸோ அதில் பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் தமிழ் சப்ஜெக்ட் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தோன்னா அதில் பார்த்தோன்னா நாட் அசஸ்டு அப்படின்னு காட்டுது. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா நீங்கள் இங்கே பார்த்தோன்னா 3 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஸோ 0 of 3 ஸ்டூடெண்ட் அசஸ்னா 3 மாணவர்களுக்கு பார்த்தோன்னா நீங்கள் எந்த அசஸ்மெண்ட்டும் இன்னும் மேற்கொள்ள மேலே பார்த்தோன்னா கிளாஸ் 2 தமிழ், அப்போ நீங்கள் பார்த்தோன்னா நாட் அசஸ்மெண்ட் பண்ணாதனால உங்களுக்கு ரெட் கலராக காட்டுது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் அசஸ்மெண்ட்டுங்கிற ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தோன்னா நீங்கள் இது மூலிமா அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு சப்மிட் த ஆன்சரை நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், படத்தை உற்று நோக்கி விடையளிக்க தெரிவுகளை ஆசிரியருக்கு படித்து காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கையில் இருப்பது என்ன, அதில் பார்த்தோன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தோன்னா இந்த படத்தை மாணவர்களுக்கு காட்டிட்டு அவங்க என்ன ஆன்சர் சொல்கிறாங்களோ ஸோ அதை பார்த்தோன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டு அதே மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் த ஆன்சர் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். ஒருவேளை பார்த்தோன்னா
நீங்கள் செலக்ட் பண்ண மாணவன் அதாவது வந்து பார்த்தோன்னா அந்த முதல் மாணவன் வந்து ஒருவேளை அன்னைக்கு வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கலாம். ஸோ ஆப்சென்ட் ஆகிருந்ததுன்னா ஆப்சென்ட் ஆகலையோ லாங் ஆப்சென்ட்டோ இருந்ததுன்னா ஸ்கிப் டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு மேலே ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதுலேயும் வந்து பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக காட்டும். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்சென்ட் டுடேனா ஆப்சென்ட் டுடேங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அல்லது ஒருவேளை லாங் ஆப்சென்ட்னா லாங் ஆப்சென்ட்னு செலக்ட் பண்ணுங்கள். அல்லது சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட்னா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து அந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம மேற்கொள்ள முடியும். ஒரு மாணவர்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணுற போது இந்த 3 ஆப்ஷனில் அதாவது அந்த மாணவனுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேற்கொள்ளலாம். நன்றி.